ஹாய் கைஸ், நிறைய பேர் என்கிட்ட எஸ்இஓ பெஸ்ட்டா இல்லை பெய்ட் ஆட்ஸ் பெஸ்ட்டானு கேட்குறீங்க. ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டரா நான் ரெண்டுத்துலேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எந்த மாதிரி பிஸ்னஸுக்கெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். திஸ் இஸ் டே 13 ஆஃப் டாக்குமெண்டிங் மை ஃப்ரீலான்சிங் ஜர்னி. நான் ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்கு ஒர்க் பண்ணப்போ என் கிளைண்ட்டோட கோல் என்னென்னா, அவங்க கூகுளில் ஃப்ரண்ட்டில் வரணும்னு சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு எஸ்இஓ பண்ணேன். நாங்கள் நினச்ச மாதிரியே அவங்களுக்கு கூகுளில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்துருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மந்த்லி 5000 விசிட்டர்ஸும் வந்தாங்க. அண்ட் இதே மாதிரியே ஒரு ஃபேஷன் பொட்டிக் பிஸ்னஸுக்கு பெய்ட் ஆட்ஸ் ரன் பண்ணோம். அவங்களுக்கு வித்தின் 7 டேஸில் 70 லீட்ஸ் எங்களால் ஜென்ரேட் பண்ண முடிஞ்சுது. ஆனால் இந்த இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணணும்னா நம்ம பே பண்ணி ஆட் ரன் பண்ணணும். ஸோ இது மூலமா நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் பிஸ்னஸுக்கு லாங் டேர்ம் க்ரோத் எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா எஸ்இஓவை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை சீக்கிரமாக பிஸ்னஸ் நடக்கணும், உடனே லீட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா பெய்ட் ஆட்ஸ் போங்க. உங்கள் பிஸ்னஸ் இல்லை உங்கள் கிளைண்ட்டுக்கான பிஸ்னஸுக்கு எது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக கொடுக்கறதுன்னு கன்ஃபியூஷனாக இருந்தீங்கன்னா அதை கரெக்டாக ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு செக்லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அது வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்டில் உங்களுக்கு எது பிடிக்கும், எஸ்இஓவா இல்லை பெய்ட் ஆட்ஸானு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பர்சனலாகவே சென்ட் பண்ணுறேன்.